இலங்கைக்கு எதிராக அமெரிக்கா கொண்டுவரும் தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பு நாளை மறுநாள் நடைபெறும் நிலையில் ஜெனீவாவில் உள்ள நிலைமை தொடர்பாக தகவல்களை அங்கிருந்து நேரடியாக தந்து கொண்டிருக்கிறார் நமது செய்தியாளர் முரளிதரன். தீர்மானம் குறித்த முக்கிய அம்சங்கள் குறித்து ஜெனீவாவில் உள்ள பேராசிரியர் ராமு மணிவண்ணனோடு அவர் கலந்துரையாடியதன் தொகுப்பை இப்போது பார்க்கலாம். இலங்கைக்கு எதிரான அமெரிக்க தீர்மானத்தின் மற்றொரு வரைவு நேற்று மாலையில் வெளியாகியிருக்கும் நிலையில் இன்று காலையில் திமுக மத்திய அமைச்சரவையில் இருந்தும் கூட்டணியில் இருந்தும் விலகியிருக்கிறது. இது குறித்து பேராசிரியர் ராமு மணிவண்ணன் அவர்களிடம் இப்போது பேசுவோம். சார் வணக்கம் சார். நேற்று மாலையில் ஒரு வரைவு இலங்கை மீதான அமெரிக்க தீர்மானத்தின் வரைவு வெளியாகி இருக்கிறது. இந்த வரைவு மென்மையாக்கப்பட்டிருப்பதாகவும் கருத்துக்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த வரைவு குறித்து உங்களுடைய கருத்து என்ன? நேற்று மாலை வெளியான கடைசி வரைவு அது மிகவும் மென்மையாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் இலங்கை அரசு செய்ய வேண்டிய ஒரு கடமைகளையும் நீர்த்து போகக்கூடிய அளவில் இந்த வரைவு இருப்பதாக கருதுகின்றேன். இந்த வரைவினால் உண்மையிலே திருப்தி இல்லை, மிகவும் வருந்தத்தக்க நிலையில் இந்த வரைவு இருப்பதாக கருதுகின்றேன். குறிப்பாக நடந்தேறிய இனப்படுகொலை, போர்க்குற்ற விசாரணை இவற்றை குறித்து நாம் பேச வேண்டிய ஒரு தருணத்தில் இந்த வரைவில் கூறப்படுவதனால் 2013 செப்டம்பர் மாதத்தில் மாகாண தேர்தல் வடக்கில் நடத்தப்பட வேண்டும் என்று கூறப்படுகின்றது. அதுவும் எந்தவித பன்னாட்டு மேற்பார்வை இல்லாமல் நடத்தலாம் என்ற ஒரு அணுகுமுறையும் இருப்பதாலும் அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், இவர்கள் கூறுகின்ற ஒரு நீதி விசாரணை, பன்னாட்டு விசாரணை என்று சொல்லாமல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனர் நவநீதம் பிள்ளை அவர்கள் சொல்லுகின்ற ஒரு பன்னாட்டு விசாரணை கூட இல்லாமல் நீர்த்து போய்விட்ட நிலையில் ஒரு இலங்கை அரசே ஒரு விசாரணை செய்ய வேண்டும் என்று சொல்வது, இது அனைத்துமே இது பின்னோக்கி தான் செல்வதாக இந்த தீர்மானத்தில் ஏற்பட்ட கூறியுள்ள கடைசி வரைவில் இருப்பதை நினைக்கின்றேன். இது மிகவும் கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது. தீர்மானத்தில் கடுமையான திருத்தங்களை செய்து இந்தியா ஆதரிக்க வேண்டும் என்று கோரி வந்தது திமுக. இன்று காலையில் அப்படி திருத்தங்கள் ஏதும் இல்லாத நிலையில் அரசிலிருந்து விலகி இருக்கிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? 2 நாட்கள் இருக்கின்றது. என்னை பொறுத்தவரையில் அதற்கான விவாதங்கள் 21ஆம் தேதி விவாதமும் 22ஆம் தேதி வாக்கெடுப்பும் நடக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. அவ்வாறு 21ஆம் தேதி கூட வாக்கெடுப்பு நடத்தினால் கூட இன்றைக்கு 19, 20 இந்த 2 நாட்களில் இந்தியா நிச்சயமாக அந்த இருக்கின்ற வரைவில் அது குறைந்தபட்சம் பன்னாட்டு நீதி விசாரணை, இண்டிபெண்டன்ட் இன்டர்நேஷனல் இன்வெஸ்டிகேஷன், அதற்கான ஆயத்தங்களை இந்தியா செய்ய வேண்டும். இந்திய அரசிற்கும் இந்த நடந்தேறிய போர்க்குற்றங்களுக்கும் இனப்படுகொலைக்கும் நடந்த ஒரு மனித இன உரிமைகளுக்கும் இந்தியா உடந்தையாக இருந்ததாக கூறப்பட்ட குற்றச்சாட்டுகளிலிருந்து இந்தியா மீள வேண்டும் என்றால் இன்றைக்கு ஒரு பொன்னான அரசியல் வாய்ப்பு இருக்கின்றது. இதை இந்திய அரசாங்கம் சரியான முறையில் பயன்படுத்தி அதன் கடைசி வரைவில் இருக்கின்ற ஒரு குறைகளை திருத்தி அந்த பன்னாட்டு விசாரணைக்கான ஆயத்தங்களை வரைமுறைகள் எடுத்து வர வேண்டும் என்பது எங்களுடைய ஒரு விண்ணப்பம்.